உம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்ம வித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் துறவரவியல் அவா அறுத்தல் என்ற அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். துறவிக்கு மிக முக்கியமான அறம், துறவி செய்ய வேண்டியது மெய்யுணர்தல். மெய்யுணர்தலுக்கு பிறகு அவா அறுத்தல். மெய்யுணர்ந்த பிறகு அவா அறுக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மெய்யுணர்ந்து விட்டாலே, நானே மெய்ப்பொருள் என்பதை ஒரு துறவி உணர்ந்து விட்டாலே ஆசைக்கு அங்கு இடமே இருக்காது. ஆசைப்படுறதுக்கு இரண்டாவதாக ஒரு பொருள் இல்லை. இந்த மெய்யறிவாளர், இந்த ஞானி என்ன புரிந்து கொள்கிறார்? மெய்ப்பொருள் மட்டுமே உண்மை, உலகம் உண்மை அல்ல, வெறும் தோற்றமே. இது ஒரு விஷயம். நானே அந்த மெய்ப்பொருள், இது மற்றொரு விஷயம். இது ரெண்டையும் அவர் புரிந்து கொண்டதால இப்ப நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னா உண்மையா இருக்கிற விஷயங்களுக்கு தானே ஆசைப்பட முடியும். வெறும் தோற்றம், அது ஒண்ணுமே கிடையாதுன்றதுக்கு போய் நம்ம ஆசைப்படுவோமா? வெறும், அதாவது எப்படி இருந்தாலும் அது ஒரு நமக்கு உண்மையிலேயே அது இல்லாத ஒரு பொருள். இப்ப தண்ணி தாகம் அடிக்குது, தண்ணி குடிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னா காணல் நீர் தான் இருக்கு அப்படின்னா காணல் நீர் குடித்து என்றைக்காவது நமக்கு தாகம் அடங்குமோ? அது மாதிரி ஆசைப்படுற பொருளை அடைஞ்சு 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 நம்மளும் பாக்குறோம். சின்ன வயசுலேருந்து எத்தனையோ ஆசைகள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும். குழந்தையில பலூனுக்கு ஆசைப்பட்டோம். அப்புறம் நம்மளுடைய இந்த விளையாட்டு பொருட்கள் ஒன்னொன்னா. அப்புறம் அந்தந்த பருவத்துல பாத்தீங்கன்னா ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், அப்படி ஆசைகள். அப்புறம் வீடு வாங்கணும்னு ஆசை, கார் வாங்கணும்னு ஆசை, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை, நல்ல உயர் பதவியில இருக்கணும்னு ஆசை, சமூகத்துல நல்ல அந்தஸ்துல இருக்கணும்னு ஆசை. இப்படி ஆசை என்பது வாழ்க்கையோட அடுத்த இலக்கையே நம்ம ஆசை 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 ஆசை. அதை தவிர சாப்பிடணும்னு ஆசை, கேட்கணும்னு ஆசை, அதை பார்க்கணும்னு ஆசை, லேட்டஸ்ட் மாடல் மொபைல் போன் வேணும், லேட்டஸ்ட் மாடல் எல்லாம் வேணும். இந்த மாதிரி எண்ட்லெஸ் ஆசை அப்படின்னு சொன்னாலே அதுக்கு முற்றுப்புள்ளியே வைக்க முடியாது. ஒருத்தருக்கும் ஒரு நோட்டு கொடுத்தா எழுதி தீராது. அதுதான் ஒரு பெரியவர் ரொம்ப அழகா சொன்னார். உங்களுக்கும் கடவுளுக்குமான தூரம் என்னதுன்னா, நமக்கும் நம்முடைய ஆசைகள் எவ்வளவு இருக்கோ அவ்வளவாம். ஆசையே இல்லைன்னா கடவுள் நம்ம பக்கத்துல இருக்காருன்னு அர்த்தம். நிறைய ஆசைகள் இருந்தா கடவுளை விட்டு அவ்வளவு தூரம் தள்ளி இருக்கோன்னு அர்த்தம். ஏன்னா ஆசைப்படுற பொருளுக்காக தானே சாமி கும்பிடுறதே கடைசியில எதுக்காகனா ஆசைப்பட்ட பொருள் அடையறதுக்கு தான். எனக்கு இது வேணும் அதுக்காக தான் கேட்கறதுக்கு போறேன். மற்றபடி கடவுளே நீ வேணும்னு சொல்ல கேட்கவா போறோம் நம்ம? ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த ஆசையை ஒரு பொழுதும் அனுபவித்து தீர்க்க முடியாது. ஞானிக்கு புரிகிறது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இதெல்லாம் உண்மையே இல்லை. அது மட்டும் இல்ல, நானே அனைத்தும், நானே மெய்ப்பொருள் அப்படின் போது இரண்டாவதாக ஒன்று இல்லை ஆசைப்படுவதற்கு.
இந்த மெய் உணர்ந்து விட்டால் கூட அதுக்கப்புறம் உலகத்துல அவர் எல்லாரோடையும் வாழும்போது மனசு அப்பப்ப என்ன செய்யும்? பழைய வாசனைகளால மறுபடியும் ஆசைப்பட தொடங்கும். அதுக்காக தான் இதுல ஒரு விழிப்புணர்வு, ஒரு கவனம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அதிகாரத்தை திருவள்ளுவர் அருளி செய்திருக்கிறார். நம்ம ஞானியோ அஞ்ஞானியோ யாரோ, ஆனா ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசை என்பதை ஒரு பொழுதும் அனுபவித்து தீர்க்க முடியாது. ஆசையை அனுபவிச்சு தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து நெய்யை ஊற்றி நெருப்பை அணைப்பதற்கு சமம். என்னைக்காவது அணைக்க முடியுமா அப்படி? எல்லாத்தையும் சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டே இருப்போம். ஒரு வயசு வரைக்கும் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா உடம்புல வியாதி வந்துடும். அந்த பொருள்லாம் இருக்கும், நமக்கு இந்திரியங்கள்ல சக்தி இருக்காது அனுபவிக்க. தொட்டேன்னா அவ்வளவுதான், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்னு சொல்லிட்டு டாக்டர். சுகர் தானே வந்துட்டு போகுது, நான் இன்சுலின் போட்டுக்கிறேன்னு. அதுக்கப்புறம் இந்த சுகர் டயபெட்டிஸ் சொல்றாங்களே, அந்த ஒரு நோய் வந்ததுன்னா என்னெல்லாம் இருக்கு வரிசையா? கிட்னி போகும், லிவர், கண்ணு, அப்புறம் காலில் ஒரு ஒரு விரலா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மனிதனை கொல்லக்கூடிய ஒரு நோய் இல்லையா நீரிழிவு? அது ஆக்சுவலி நோயே இல்லைன்னு சொல்லுவாங்க பாரம்பரிய வைத்தியத்துல பாத்தீங்கன்னா. நம்மளா வர வச்சுக்கிறது இதெல்லாம். இப்ப ஆசையா இருக்கேன்னா, ஆசை நீ ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிச்சு தீர்க்க முடியாது. இப்ப உனக்கு அந்த சக்தி இல்லை. இந்த உடல் அதற்காக கொடுக்கப்பட்டதல்ல. அளவா சாப்பிடலாம், ஏதோ ஒரு ஜாங்கிரி சாப்பிடலாம், ஏதோ ஒரு என்னைக்கோ ஒரு நாள் ஒரு இது சாப்பிடலாம், தவிர இதையே நான் வேலையா வச்சுப்பேன், நாக்க திருப்திப்படுத்துறது தான் என்னோட வேலை அப்படின்னு மிருகம் மிருகம் கூட அப்படிலாம் இருக்கிறது இல்லை. எந்த மிருகமும் பசிக்காமல் சாப்பிடாது. மனிதன் தான் வந்து இந்த மஞ்ச் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா? சுவாமிஜி ஒரு தடவை விளையாட்டா சொன்னார், தவம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. காலை உணவிற்கும் மதிய உணவிற்கும் இடையில் எதுவும் பொறிக்காமல் இருப்பதற்கு தவம் என்று பெயர். உண்மைதானே? காலையில நல்ல டிஃபன் சாப்பிட்றோம், 3 இட்லி 4 இட்லி சாப்பிட்றோம். அப்புறம் லஞ்சும் சாப்பிட தான் போறோம் 1 மணிக்கு. அதுக்கு நடுவுல வந்து ஒரு டீ ஒரு வடை. யாரு கண்டுபிடிச்சா என்னன்னே புரியல. நடுவுல ஒரு ஸ்நாக்கு, நடுவுல ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும், ஏதாவது அரைச்சுக்கிட்டே இருக்கணும். இது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயுமே நமக்கு ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கின்றன. ஆசைகள் வந்து அனுபவிச்சு தீர்க்க முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம உண்மையிலே நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த ஆசைகள் எல்லாம் விட்டு தொலைக்கணும். அதனாலதான் இல்லையே, ஆசையை வந்து விட முடியலையே அப்படின்னும் போதுதான் மகான்கள்லாம் ரொம்ப கருணையோட நமக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்குறாங்க. நீ கடவுளை நேசிக்க ஆரம்பிப்பா, கடவுள் மேல ஆசைப்படும், உன்னோட ஆசையெல்லாம் கடவுள் மேல திருப்பு. கடவுளை கடவுள் கடவுள் விஷயமான ஆசையாக அதை மாற்று. கோபியர்கள்லாம் அப்படிதான் இருந்தாங்க. எல்லாருக்கும் எல்லா உணர்ச்சிகளையும் கடவுள் மேல திருப்புறது ரொம்ப அழகான ஒரு வடிகால். இல்லாட்டி இந்த ஆசை நம்ம சொல்லலாம், இது யாரும் சொல்றத உடனே கேட்கணுங்கிறது அவசியம் கிடையாது, யாரும் கேட்பாங்கிற நம்பிக்கையும் பெருசா நமக்கு கிடையாது. ஆனாலும் நம்ம எல்லாருமே நம்முடைய வாசனைகள் படித்தானே இயங்குறோம். நமக்கெல்லாம் நிறைய பதிவுகள் இருக்கு மனசுல, ஜென்ம ஜென்மாந்திரங்களா எத்தனையோ விஷயங்கள் பதிஞ்சிருக்கு. என்னதான் உபன்யாசம் கேட்டாலும் என்ன பண்ணாலும் நம்ம திருப்பி அதே போக்குலதான் போயிட்டு இருப்போம். அதை என்ன செய்யணும்னா மடை மாற்றம் செய்ய வேண்டும். அமுக்கி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், மனசுல ஒரு நாள் அப்படியே பீரிட்டு எழும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாரம் டீ குடிக்க கூடாது டீ குடிக்க கூடாது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா 8வது நாள் 4 டம்ளர் டீ குடிச்சிடணும் அப்படின்னு தோணும். ஏன்னா மனசோடைய நேச்சர் என்னன்னா, எதை நம்ம வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறோமோ அதை பத்தியே அது வந்து தியானம் பண்ணி திரும்ப அதுக்குள்ள நம்மளை இழுக்கும். அதனால புத்திசாலித்தனம் என்னது அப்படின்னு கேட்டா, அதை அமுக்கவும் வேண்டாம், ஓவரா என்ஜாய் பண்ணி இந்திரியங்களை கெடுத்துக்கவும் வேண்டாம். என்ன பண்ணணும்னா உயர்ந்த விஷயங்கள்ல திருப்பு, கடவுள் விஷயமாக அதை மாற்று. அந்த ஆசைய வந்து பெரிய ஆசையா மாத்திடுறாங்கல்ல. இப்ப மகான்களை பத்தி படிச்சோம் பார்த்தோம். சுவாமி விவேகானந்தர், பாரதியார், இவங்கெல்லாம் பெரிய ஆசை, நாட்டுக்கு நல்லது நடக்கணும், வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் வாழும் மனிதருக்கெல்லாம் வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். பாரதியார் அவர் வீட்டுல அடுத்த வேளை உணவு இருக்கா இல்லையான்னு பாக்கல, என் ஊர்ல யாரும் பசியோட இருக்கக்கூடாது, என்ன மனசு அப்படி நினைக்கிறார். இதெல்லாம் தெய்வீக சங்கல்பங்கள் இல்லையா? சுவாமி விவேகானந்தர் பேசியதும் என்ன விஷயம்னா, அவங்க நினைச்சதெல்லாம் நடந்துதா இல்லையா பின்னாடி? நம்ம நன்றாக இருக்கோம், நம்ம நாட்டுல வந்து இவ்வளவு வசதிகள் இருக்கு, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா சுவாமி விவேகானந்தர் காலத்து இந்தியாவா இப்ப இருக்கு? அவ்வளவு வறுமை, அவ்வளவு வந்து துன்பம், அந்நியர் ஆட்சி, மருந்து கிடையாது, படிப்பு கிடையாது, ஒன்னும் கிடையாது, அடிமைகளாக மக்கள் கஷ்டப்பட்டு பஞ்சத்துல வாடிக்கொண்டிருந்த நிலை இப்ப இல்லையே நமக்கு வந்து. இன்னும் அருமையான சாலைகள். நான் வந்து அரசியல் விஷயமாலாம் பேசல, பொதுவா சொல்றேன். நம்மளோட இத்தனை வருஷத்துல வாழ்க்கை தரம் எப்படி உயர்ந்திருக்கிறது நம்ம எல்லாருக்கும். அதற்கு காரணம் அந்த மகான்கள் வந்து பெரிய ஆசைகளா மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்க. சமூகத்திற்கு நலம் பயக்கின்ற ஆசைகளாக அதை மாற்றினார்கள். நம்மளும் அதான் செய்யணும். நம்முடைய ஆசைகளை உயர்ந்த ஆசைகள் ஆக்கி கொள்ள வேண்டும்.
முதல் குறள்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, எல்லா உயிருக்குமே இதுதான். எல்லா காலத்திலையும் எல்லா உயிர்களுக்கும் தவறாமல் திரும்ப திரும்ப இந்த பிறவி என்பது தோன்றுவதற்கான விதை என்னதுன்னா ஆசை. ஆசை இருந்தா கண்டிப்பா பிறந்துருவோம்னு தெரியுது. ஆசை தீர்ந்தாதான் நம்மளால பிறவா பெருநிலையை அடைய முடியும். அதனாலதான் நம்ம அந்த பிறவியிலிருந்து விடுபட வேண்டும்னு சீரியஸா நினைக்கிறோம்னு சொல்ல. பிறவினா என்ன? துன்பத்திலிருந்து முழுமையாக விடுபட வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று சொன்னால் ஆசையை விட்டொழிக்க வேண்டும். ஆசைப்படுறது தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஆசை எங்கேயாவது ஒரு இடத்துல இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். வைராக்கியம் வேண்டும். எதற்குமே ஆசைப்படாத நிலைதான் மிக உயர்ந்த நிலை. பின்னாடி திருவள்ளுவர் சொல்ல போகிறார். இல்ல எனக்கு ஆசைப்பட்டே ஆகணும் அப்படின்னா பிறவாமை வேணும்னு ஆசைப்படு. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. 2வது குறள்ல அழகா சொன்னார். ஆசைப்பட்டே தான் தீரணுமா? ஆசைப்படுறது உனக்கு பழக்கமா போச்சு இல்ல? சரி, பிறக்க கூடாதுன்னு வேண்டிக்கும். அப்படின்னா என்ன? கடவுளின் திருவடிகளை அடைதல். இதுதான் நம்ம பிறவாமைன்னு சொல்றோமே, மோக்ஷம் முக்தி. அதை தான் வேற வேற விதமா பிரசன்ட் பண்றோம். இறைவனின் திருவடிகளில் இளைப்பாறுதல். மறுபடியும் மறுபடியும் இன்னொரு அம்மா வயித்துல போய் பிறந்து கஷ்டப்பட்டு துன்பத்திலிருந்து அந்த மாதிரி துன்பப்படாம துன்பத்திலிருந்து முழுமையாக விடுதலை அடைதல். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. எதுக்காவது ஆசைப்படுறதா இருந்தா பிறவா பெருநிலைக்கு ஆசைப்படுப்பா. அது எப்படி வரும்னா வேண்டாமை வேண்டவடும். இந்த புலனின்ப நாட்டத்தெல்லாம் விட்டு ஒழிச்சுடு. இதை சாப்பிடணும், அங்க போகணும், இதை வரணும், இந்த கண்ணால் இதை பார்க்கணும், காதால் இதை கேட்கணும், இந்த ஐம்புலன்களும் படுத்துகின்ற பாடு. ரமண மகர்ஷி கேட்பார், ஐம்புலக் கள்வர் அகத்தினில் புகும்போது அகத்தினில் நீலையோ அருணாச்சலா. அருணாச்சலேஸ்வரரை தான் வாட்ச்மேன் மாதிரி வச்சிருக்காராம். 5 திருட்டு பசங்க வந்திருக்காங்களே, ஒருத்தன் சாப்பிடணுங்கிறான், ஒருத்தன் அதை பார்க்கணுங்கிறான், ஒருத்தன் இதை கேட்கணுங்கிறான், ஒருத்தன் இதை முகரணுங்கிறான், ஒருத்தன் இதை தொடணுங்கிறான். அவன்லாம் வரும்போது நீ இல்லையா, டியூட்டியில இல்லையா நீ அப்படின்னு கேட்கிறார். ஐம்புலக் கள்வர் அகத்தினில் புகும்போது அகத்தினில் நீ இலையோ அருணாச்சலா. ஆக இந்த ஐம்புலன்களையும் கட்டுதல். திருக்குறள்ல துறவு துறவின்னு சொன்னாலே முதல்ல சொல்ற விஷயம் புலனடக்கம் தான். நம்ம துறவியோ இல்லையோ நம்ம அனைவருக்கும் நம்முடைய உடல் நலம் மனநலத்தின் பொருட்டாவது புலனடக்கம் தேவை. அட்லீஸ்ட் ஹெல்த்தியா நம்ம வாழறதுக்காகவாது நிச்சயமா இந்த புலனடக்க பயிற்சியை நாம் மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் படிச்சேன். அதாவது எந்த உயிரும் எந்த உயிரும் சார்ந்து இருக்கிறது இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு மான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வயசான மானை குட்டி மான்லாம் பாத்துக்குச்சு அப்படின்லாம் கிடையாது. எந்த உயிரும் அது இண்டிபெண்டா ஒரு வயசு வரைக்கும் பால் கொடுத்து எல்லாம் வளர்க்கும். அப்புறம் அதாவது வழியை பார்த்துட்டு போயிடும். மனிதன் மட்டும்தான் என் பையன் என்னை பார்த்துக்கணும், என் பொண்ணு என்னை பார்த்துக்கணும், வண்டி வண்டியா எதிர்பார்ப்பு. பெரிய சாதனை என்னன்னா இவன் சாகர வரைக்கும் ஒழுங்கா பாத்ரூமுக்கு போய் இவனால பாத்ரூம் போக முடிகிறதா. ஏன்னா அவ்வளோ நம்ம சார்ந்து வாழறோம். தப்பு கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது நமக்கு தெரியாது. அவரவருக்கு யாருக்கு வேணாலும் எந்த எயில்மெண்ட் வேணாலும் வரலாம், எப்பேற்பட்ட நோய்கள் வேணாலும் நமக்கு வரலாம். ஆனா நமக்கு மனசுக்குள்ள அதாவது நமக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்ல நிஜமாவே நமக்கு ஒரு பெரிய வியாதி வந்துடுச்சு, மத்தவங்க ஹெல்ப் பண்ற நிலைமையில இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் பரவாயில்ல. அதை பத்தி நான் தப்பா சொல்லல. ஆனா அந்த எதிர்பார்ப்பு இருக்கு பாத்தீங்களா? என் பையன் என்னை பார்த்துக்கணும், என் பொண்ணு என்னை பார்த்துக்கணும், இவங்க என்ன பார்த்துக்கணும், அவங்க என்ன பார்த்துக்கணும். மனசுல எவ்வளவு எதிர்பார்ப்புகளை சுமக்கிறோம், ஆசைகளை சுமக்கிறோம். அதனாலதான் நிம்மதி இல்லாம தவிக்கிறோம். கடவுளே என்னை பார்த்துக்கும், நீ யாரையாவது அனுப்பி கடவுள் நம்மளை பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு மனச கடவுள்கிட்ட வைக்கணுமே தவிர இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் புலனின்ப நாட்டங்கள் இது எல்லாத்தையும் நம்ம விடணும். அப்படி விட்டாதான் நமக்கு பிறவா பெருநிலை கிடைக்கும். 3வது குறள் நம்ம இப்ப படிக்கணும். வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அகுதொப்பதில். வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அகுதொப்பதில். வேண்டாமைன்னு சொன்னார் இல்லையா? வேண்டாமை வேண்ட வரும். இந்த வேண்டாமைங்கிறத சரியா புரிஞ்சுக்கணும். வேண்டாமைன்னு சொன்னா புலனின்ப நாட்டமின்மை. ஆனா பொதுவாவே எதுக்குமே ஆசைப்படாத ஒரு நிலை, எந்த விதமான ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இல்லாத ஒரு மனநிலை, ஆசை இல்லாத நிலை. சாரதா தேவியார் சொல்லுவாங்க, எதுக்காவது ஆசைப்படுறதா இருந்தா என்ன கேட்கறது கடவுள் கிட்டன, நிராசை வேண்டும் என்று கேள், ஆசையற்ற மனம் வேண்டும்னு கேளுங்க. இது அழகான பிரார்த்தனை. எதுக்குமே ஆசைப்படாத ஒரு மனசை கொடு.
கடவுள்கிட்ட போய் என்ன சொல்றதுன்னா, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ. உனக்கு தெரியும் எனக்கு என்ன தரணும், எந்த காலத்துல என்ன தரணும், என்ன தரக்கூடாது என்பது கடவுளுக்கு தெரியும். அவர் பார்த்து கொடுக்கட்டும். நான் எனக்கு இது வேணும் அது வேணும், எந்த வித பர்சனல் அக்கௌண்டா எனக்கு இண்டிவிஜுவலா நான் எதுவும் கேட்க மாட்டேன். பொதுவா என்ன கேட்பேன், உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நல்லா மழை பெய்யட்டும், நாட்டுல அதர்மம் அநியாயம் நீங்கட்டும், மக்கள்லாம் மகிழ்ச்சியா வாழட்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், நல்ல நல்ல பிரார்த்தனைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் பொதுவான உலக அமைதிக்கான எல்லோருக்குமான பிரார்த்தனைகள் ஆசைகள்லாம் அது ஆசைன்னு கூட சொல்ல மாட்டோம், நல்ல உயர்ந்த எண்ணங்கள், அதெல்லாம் நல்லா வச்சுக்கலாம். ஆனா தனிப்பட்ட முறையில இது வேணும் அது வேணும், இதை சரி பண்ணு அதை சரி பண்ணு, அதை கொண்டா இதை கொண்டா, கடவுள் ஏதோ பெருசா ஒண்ணு பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. நம்ம சப்பையா போய் அவர்கிட்ட ஒரு 100 ரூபாய்க்கு சண்டை போட்டுட்டு இருப்போம். 100 ரூபா கொடுத்துரு 100 ரூபா கொடுத்துரு, அவர் நமக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறதா இருப்பார், 1 கோடி ரூபாய்க்கு ரெடி பண்ணிட்டு இருப்பார். கடைசியில் நம்ம கேட்கறதே ஏதோ அல்பமா கேட்டு வைப்போம். அப்படி இல்லாம கடவுள் கிட்ட நம்மளுடைய இதை விட்டுடுறது. சொல்லுவாங்க கடவுள் உங்களை வச்சு செஸ் விளையாடுறாரு. செஸ் விளையாடு நம்மளுடைய கர்ம பலனுக்கு தக்கபடி எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறாரு நம்மள. இதை புரிந்து கொண்டு நாம் வேண்டாமைன்னு சொன்னா எதற்கும் ஆசைப்படாத தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பார்க்கடலை கடைஞ்சாங்க. எதுக்கு கடைஞ்சாங்க? அமிர்தம் கிடைக்கும் என்று கடைந்தார்கள். தேவர்களும் அசுரர்களுமாக கடைந்தார்கள். அமுதம் மட்டும் வரல, அதுக்கு முன்னாடி விஷம் வந்தது, என்னென்னமோ பொருட்கள்லாம் வந்தது. கௌஸ்துப மணி வந்தது, தன்வந்தரி பகவான் வந்தார், சந்திரன் வந்தது, உச்சைஸ்ரவஸ் என்ற குதிரை வந்தது, ஐராவதம் என்ற யானை வந்தது, அப்சரஸ் பெண்கள்லாம் வந்தார்கள், விஷ்ணு தனுஷ் வந்தது, ஹரிதனு, இப்படி சங்கு வந்தது, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்தது. அதோட மகாலட்சுமி தாயார் வந்தார். மகாலட்சுமி தாயார் வந்த உடனே கையில மாலையோட வரா. மகாலட்சுமி தாயார் நமக்கு மாலையிட மாட்டாளா? அவள் நம்ம வீட்டோட இல்லத்தரசி ஆயிட்டா எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுல மகாலட்சுமி நித்தியவாசம் செய்ய போறானா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் ஜென்ம ஜென்மத்துக்கு நம்ம இதை பத்தியும் கவலைப்பட வேண்டாமே என்று தேவர்கள் எல்லாருக்கும் ஒரே ஆசை. மகாலட்சுமி நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா? கல்யாணம் தலையை நீட்டி நிக்கிறாங்களா எல்லாரும். ஆனா மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஆசை இல்லாதவருக்கு தான் மாலை இடுவேன்னு நினைச்சாலும். அதனால இப்படி போய் பார்த்துட்டே போறா. அங்க பார்த்தா மகாவிஷ்ணு உட்கார்ந்துருக்கார். ஆசையே இல்லை அவருக்கு. தாயார கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை கூட இல்லாம அமைதியா அமர்ந்திருக்காராம். அவருக்கு போய் மாலை இடுகிறாள். அதற்கப்புறம் மகாவிஷ்ணு ரொம்ப நேசிக்கிறார், தன்னோட ஹிருதயத்திலே வச்சுக்கிறார், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா ஆசையற்ற தன்மையினாலதான் மகாவிஷ்ணுவே அவள் தேர்ந்தெடுக்கிறாள். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஆசை இல்லாத தன்மை அப்படிங்கிறது உடனே ஏமாளித்தனம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். லூசு தான் ஆசை. அப்ப ஆசைப்படவே கூடாதா? சரி போ, தொலைஞ்சு போகுது. திருவள்ளுவர் சொல்லிட்டார், வேண்டா வெறுப்பாக நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அல்ல. நாம் இந்த ஆசைப்படுறதை விட்டுறதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்கு. எனக்கு பென்ஸ் கார்லாம் வேண்டாம் சார் அப்படின்னு. ஏன்னா வசதி இல்ல, டப்பு இல்ல, அப்படி சொல்றது இல்ல. அபாவ வைராக்கியம்னு பேரு. நமக்கு நம்ம கிட்ட அதுக்கான வசதிகள் இல்லாதப்ப எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம் சொல்றது விஷயம் இல்ல. வாய்ப்பு இருந்தாலும் வேண்டாம் என்று சொல்வது. ராமர் போட்டு விட்டுட்டு போனார் இல்லையா? ராமர் ஒன்னும் பைத்தியமோ லூசோ கிடையாது. அங்க எதிர்த்து ஒரு சண்டை போட்டிருக்கலாமா போட்டிருக்க கூடாது. அவர் எப்பேற்பட்ட வீரர், வீராதி வீரர். 14,000 ராட்சசர்களை ஒரு 1.5 மணி நேரத்துல காலி பண்றாரு. அப்பேற்பட்ட வீரர். இந்த கைகேயிங்கெல்லாம் ஒரு அடக்க முடியாது அவரால. அங்க தர்மம், தந்தை கொடுத்த வாக்கு, அதற்காக அதை விடுறதுக்கு ஆசை இல்லதானே. ராஜ்யலட்சுமியை விட்டுட்டு வர்றதுன்னு சாதாரண விஷயமா? 14 ஆண்டுகள் காட்டுல இருக்கிறது விளையாட்டா? ஆசை இல்லாத தன்மை. ஆசை இல்ல. ராஜ்யம் பண்ணணும்னா அதுக்காக ராஜ்யத்துல வெறுப்பும் கிடையாது. அதாவது நல்ல அரசனா இருக்கணுங்கிற எண்ணம்லாம் இருக்கு. ஆனாலும் அதை விட முடியுகிறது இல்ல. அந்த விஷயத்தை தான் நம்ம இங்க பாக்குறோம். இங்க திருவள்ளுவர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்கிறார். நம்ம கிட்ட எதையோ செல்வம்னு நினைக்கிறோம். நீங்க திருக்குறள் முழுக்க ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா, பேரு செல்வம் அப்படின்னு திருவள்ளுவர் அந்தந்த கான்டெக்ட்ல ஒரு விஷயத்த சொல்லுவார். பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேரு அல்ல பிற. குழந்தை செல்வம் தான்ப்பா பேருலயே. வாழ்க்கையில உனக்கு பாக்கியம்னா குழந்தை பாக்கியம் தான். அதை காட்டிலும் வேற எதையும் நாங்க பெரியவங்கள்லாம் பெரிய இதுவா ஒத்துக்க மாட்டோம். அதுதான் பெரிய பேரு. அப்புறம் செல்வத்துட்செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு சொன்னார். இதுதான் பெரிய செல்வம்னார். அப்புறம் அருட்செல்வம், அருட்செல்வம், செல்வத்துட்செல்வம், பொருட்செல்வம், பூரியார் கண்ணும் உள. இதெல்லாம் பார்த்தோம். வேற வேற இடத்துல சொல்லிட்டு இங்க என்ன சொல்றார் கடைசியா, வேண்டாமை அன்ன விழுச்செல்வம். விழுச்செல்வம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். சாதாரண செல்வம் அல்ல, ஒப்புயர்வற்ற செல்வம். இதுக்கு நிகரா எதையுமே சொல்ல முடியாதுப்பா.
ஈண்டு இல்லை. ஈண்டுனா இந்த உலகத்துல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு நிகரான ஒரு செல்வம் இல்லை. ஆசை இருக்கிற மனசுல அமைதி என்பது இருக்கவே முடியாது. எல்லா நேரமும் அலை பாய்ந்து கொண்டு எரிந்து கொண்டு அது கிடைக்காதா, அதுக்கு ஒரு தாகம் தானே. நமக்கு தெரியும் ஒரு பொருளுக்கு நம்ம ஆசைப்பட்டுட்டோம். ஒன்னும் இல்ல, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சாயங்காலம் 5 மணிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. பகல் ஃபுல்லா எப்ப போவோம் ஐஸ்கிரீம், எப்ப சாப்பிடுவோம், எப்ப சாப்பிடுவோம். இந்த சின்ன அல்ப ஐஸ்கிரீம்ல ஆரம்பிச்சுட்டு கைலாசத்துக்கு போற வரைக்கும் எல்லாமே ஆசைதான். உயர்ந்த ஆசை, புனிதமான ஆசை, தெய்வீகமா ஆசைக்கு வேற வேற பேர் கொடுத்துக்கலாம். ஆனா ஆசை இல்லாத தன்மைக்கு நிகரான செல்வம் வேறு இல்லை. மெய்யுணர்ந்தவனாலதான், நானே மெய்ப்பொருள், நான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறேன், இந்த உலகம் வெறும் தோற்றமே என்பதை நன்றாக புரிந்து கொண்ட ஒருவனால்தான் ஆசையிலிருந்து முற்றிலுமாக விடுபட முடியும். ஈண்டுன்னா நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோமே இந்த உலகத்துலன்னு அர்த்தம். ஈண்டு இல்லை, இந்த உலகத்துல இல்லை. என்னதுன்னா இந்த ஆசையின்மைக்கு நிகரான, வேண்டாமைன்னு சொல்றேன், எதற்கும் ஆசைப்படாத தன்மைக்கு நிகரான ஒப்புயர்வற்ற செல்வம் இந்த உலகத்துல வேற எதுக்கும் நீங்க சொல்லவே முடியும். இதுக்கு நிகரான செல்வம் வேற கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய அம்பானியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு இருக்கிறது. அதனாலதான் துறவிகள்லாம் மகாராஜ் அப்படின்னு கூப்பிடுறோம். 2 காரணத்தினால கூப்பிடுறோம். ஒண்ணு அவர்கள் புலன்களை ஆள்கிறார்கள். புலன்கள்லாம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்க புலனடக்கம் மிக்கவர்கள்ங்கிறதுனால மகாராஜ்னு சொல்றோம். இன்னொன்னு எதுவும் வேண்டான்னு சொல்ற இந்த உயர்ந்த செல்வத்துக்கு அதிபதியா இருக்காங்க இல்லையா, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அடுத்த வேளை உணவை பற்றிய நிச்சயம் இல்லாமல் தானே துறவி ஆறாங்க. அவங்க அவங்களுக்காக ஏதாவது சேர்த்துக்கிறாங்களா? சில நிறைய துறவிகளுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் கூட கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு ஒரு இடத்துல சைலண்டா சர்வீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, சாஸ்திரம் படிப்பாங்க, தியானம் பண்ணுவாங்க, போவாங்க. ஆனா கடவுள் அவங்களுக்கும் தான் உணவு ஏற்பாடு பண்றாரு, எல்லாம் தான் நடக்கிறது உலகத்துல. விழிச்செல்வம், புயர்வற்ற செல்வம் எது? வேண்டாமை. இதுக்கும் ஆசைப்படாத தன்மை. ஏதாவது ஒரு பொருளுக்கு ஆசைப்படாம இருந்து பார்த்தா அப்பதான் மனம் அமைதி அடையும், தெளிவடையும். அந்த ரிலாக்ஸேஷனை வார்த்தையால சொல்ல முடியாதுப்பா அப்படிங்கிறார். சரி, இந்த உலகத்துல இல்ல, யாண்டும், யாண்டும்னா என்ன? கேள்விப்படும் அவ்வுலகத்திலும். சரி, தேவலோகத்துல, எந்த உலகத்திலையும், யாண்டும்னா எந்த உலகத்திலையும் அகுது ஒப்பது ஆசையில்லாத தன்மைக்கு நிகரான செல்வம் இல்லவே இல்லை. இந்த உலகத்திலையும் சரி, மேலுலகத்திலையும் சரி, எந்த உலகத்திலையும் ஆசைப்படாத தன்மைக்கு நிகரான செல்வம் என்பது இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. இப்ப எல்லாருமே செல்வம் வேணும் தானே ஆசைப்படுறோம். வாழ்க்கையில செல்வம் வேண்டாம்னு சொல்றவங்க யாராவது இருக்காங்க? எல்லாம் வேணும் 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 தான் ஆசைப்படுறோம். இந்த செல்வத்துக்கு ஆசைப்படப்பா. இந்த வைராக்கியமாகிய செல்வம், இந்த ஆசையில்லாத தன்மையாகிய செல்வம், வேண்டாமை என்ற செல்வம். வேண்டான்னு சொல்றதுல என்ன ஒரு அழகு இருக்கு தெரியுமா? அழகு விட அது ஒரு நிறைவு இருந்தா தான் சொல்ல முடியும். நான் நிறைஞ்சு இருக்கேன், எனக்கு என்ன கம்ப்ளீட் பண்றதுக்கு எதுவும் தேவையில்லை, அது வரதுனால எனக்கு ஒண்ணு நிறைய போறது இல்லை. இப்ப கடலை பாருங்களேன், கடலை தான் உதாரணமா சொல்றாங்க. ஞானிகளுடைய மனசுக்கு கடல் தான் உதாரணம். இப்ப கடல் நதிகள்லாம், நதி தண்ணியே எங்க இருந்து வருது நமக்கு தெரியும். கடல் நீரை தான் மேகங்கள் சூரியன் கவர்ந்து மேகங்களாக்கி அது எங்கேயோ போய் மலை மேல மழையாக பொழிந்து அதுதான் நதிகளாக ஓடி வருகிறது. இப்ப நதின்னு சொன்னா அதுக்கு சோர்ஸே கடல் நீரா தான் இருக்கும். அந்த நதி நீரெல்லாம் என்ன செய்கிறது? கடலை நோக்கி ஓடி வருகின்றன. அந்த நதி வரதுனால கடல் நிறைஞ்சிருச்சு அப்படி சொல்ல முடியுமா? கடல் காத்துட்டு இருக்கு, எப்பதான் அந்த நதி அதுகிட்ட சேருமோ அப்படி சொல்ல முடியும். நதி வேணா காத்துட்டு இருக்கும், நான் எப்பதான் போய் கடலை அடைவேணும்னு நதி ஓடி வருமே தவிர கடல் ஓடி வராது. கடல் நதியை நோக்கி ஓடாது, கடல் நதிக்காக ஏங்காது. ஐயோ அந்த நதியெல்லாம் என்கிட்ட சேரலையேப்பா, நான் குறைஞ்சு போயிட்டேன், தண்ணி குறைஞ்சு போச்சேன்னு ஃபீல் பண்ணாது. ஐயோ எல்லா நதியும் வந்துடுச்சு, ரொம்ப ரொம்பிட்டேனே, ரொம்ப தாங்க முடியலையே அப்படின்னு புலம்பாது. ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆபக என்று கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்வார் கீதையில். இதை புலனின்ப பொருட்கள்லாம் இவனை நோக்கி ஓடி வருமா. இவன் வேண்டாம் தான் வந்திருக்கான். ஆனா பார்த்தா இப்போ ஒருத்தர் துறவி ஆயிட்டாருங்கிறதுனால வாழ்க்கையில அவருக்கு உண்ட எந்த இதுவுமே கிடைக்காதுன்னு நினைச்சுக்காதீங்க. துறவிகளுக்கு தான் சிறந்த பொருட்கள்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க மக்கள். சாமி இந்தாங்க சாமி, இதை சாப்பிடுங்க சாமி, வரீங்களா, நானே டிக்கெட் போட்டு உங்களை கும்பமேளா கூட்டிட்டு போறேன், என் கூட வாங்கோ அப்படின்னு கூப்பிடுவாங்க. துறவியும் அவருக்கு போன மாதிரி தான் போவாரு, இல்லைன்னா இல்லப்பா நான் இங்கேயே இருக்கேன் பாரு, போறனா கூட போயிட்டு கிடைக்கும். வாழ்க்கையில எல்லா வாய்ப்புகளும் ஒரு சாமி சொல்வார். நம்ம ஆசைப்படவே இல்லை, கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு நினைக்கிறோம். வாங்க நான் போய் திருப்பதியில போய் பாலாஜி தரிசனம் பண்ணி வைக்கிறேன்னு கூட்டிட்டு போவாங்க. போனஸா பல விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்கும். ஆனா அதுக்காக ஒரு அடிமையும் கிடையாது.
அந்தா ஓகே, வராட்டியும் ஓகே. அந்த இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகுன்னு நீத்தார் பெருமையிலேயே சொன்னார் திருவள்ளுவர் 3வது அதிகாரத்திலேயே. அதற்கு இணங்க வாழ்க்கையில வந்து இன்பம் துன்பம் எல்லாத்தையும் இவங்க சமமா பாக்குறாங்க. ஏதாவது வந்ததுன்னா சந்தோஷமா அதை அக்செப்டும் பண்ணுவாங்க. ஆனா அது அதுக்காகலாம் காத்துட்டு இருக்க மாட்டாங்க, ஏங்க மாட்டாங்க, தவிக்க மாட்டாங்க, மத்தவனை போட்டு துன்புறுத்த மாட்டாங்க. எனக்கு போயே ஆகணும், வந்தே ஆகணும்னு இவங்களா கேட்க மாட்டாங்க. யாராவது கூட்டிட்டு போனா வருவாங்க. இதுதான் இங்க வந்து எப்படி வந்து நதிகளுக்காக கடல் காத்து கொண்டிருப்பதில்லையோ, அப்படி இந்த ஞானி எதற்காகவும் ஏங்குவதில்லை. இவனுக்கு வேண்டாமை என்ன விழுச்செல்வம். இதுதான் ஒப்புயர்வற்ற சிறந்த செல்வம். இந்த செல்வம் அவன்கிட்ட இருக்கு. இந்த உலகத்துல மட்டும் இல்ல, மேலுலகத்திலயும் இதற்கு நிகரான செல்வம் வேறு இல்லைப்பா. அங்க போனா கூட என்ன ஆகும்? எனக்கு எப்ப இந்திர பதவி கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தன் உட்காந்துருப்பான். இந்த இந்திரன் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்திர பதவி கிடைக்கும். நானும் எவ்வளவோ யாகம் எல்லாம் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கேயும் பாத்தீங்கன்னா அப்சர ஸ்திரீகள்லாம் இருப்பாங்க. போட்டி பொறாமை வஞ்சனை எல்லா இடத்துலயும் இருக்கும். வேற லெவல்ல இருக்கும், அவ்வளவுதான். ஆக திருப்தி, நிறைவு, ஆனந்தம், அமைதி இதெல்லாம் எப்ப வரும்னா ஆசை இல்லாத தன்மை இருக்கும் பொழுதுதான் வரும். தெரிந்து கொள், ஆசையை அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்று நினைப்பவன் முட்டாள். ஆசையை அறிவால் அழிப்பவன் தான் புத்திசாலி. நம்ம புத்திசாலியா முட்டாளா? ஆசையை அறிவால் அழித்தல்னா என்னது? இப்போ ஒரு பொருள் ரொம்ப ஆசையா இருக்கு, நமக்கு அதை வந்து அடையணும்னு ஆசையா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறேன், இதை நான் சாப்பிட்டேன்னா என் உடம்புக்கு நல்லது இல்லையே, இப்ப சாப்பிட வேண்டாமே, இதற்கு பதிலா ஏதாவது ஒரு ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ் இருக்கா, அதை சாப்பிடுறேனே நான் வந்து. இது அறிவு. ஒரு நாள் அதாவது ஆசைப்பட்டதை வந்து அது அடையாம இருந்துதான் பார்க்கணும். அப்பதான் நம்மளோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு கூடும் தெரியுமா? ரொம்ப ஆசையா இருந்தது, நான் தான் சாப்பிடல. ரொம்ப ஆசையா இருந்தது, நான் இன்னைக்கு ஃபுல்லா நான் ஃபோன் பாக்குறது இல்லைன்னு வச்சிருக்கேன். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் வந்து வாட்ஸ்அப் ஓபன் பண்ண போறது இல்ல, போனே டச் பண்ண போறது இல்லை. இன்னைக்கு நாள் முழுக்க உட்காந்து நான் இதை படிக்க போறேன், இதை தியானம் பண்ண போறேன். இருந்து பார்த்தாதான் அதாவது நம்ம மாஸ்டரா செல்போன் மாஸ்டரான்னு தெரியும். செல்போன்லாம் ஸ்மார்ட்டா தான் இருக்கு, நம்ம ஸ்மார்ட்டா இருக்கோமா? எல்லாத்தையும் நம்ம வந்து கருவிகளாக கையாள தெரிந்தால் பரவாயில்லை, நம்ம அதுக்கெல்லாம் அடிமையால உட்கார்ந்துருக்கோம். அது இல்லாம இருக்க முடியலங்கிற நிலைமைக்குள்ள கொண்டு போய் விட்டுருக்கோம். அப்ப சர்வெண்ட் யாரு, மாஸ்டர் யாரு இதுல? நான் தானே முதலாளியா இருக்கணும். அதெல்லாம் எனக்கு கிட்ட வேலை செய்யற ஆளா தானே இருக்கணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கெல்லாம் நம்ம அடிமையா இருக்கும். சொல்லுவாங்கல்ல, மைண்ட் இஸ் அ வெரி குட் சர்வெண்ட் பட் வெரி பேட் மாஸ்டர். மனசு போன போக்கெல்லாம் போகிறதுக்கு பேர் தானே ஆசை. மனம் போன போக்குல போனா என்ன ஆகும் வாழ்க்கை வந்து? மனசை நம்ம ட்ரெயின் பண்ணணும். மனசுக்கு பயிற்சி கொடுக்கணும். எதை பார்க்கணும்? நல்லா பார்க்கலாம். கண்ணு கொடுத்துருதே பார்க்கறதுக்கு தான், காது கொடுக்கறதே கேட்கறதுக்கு தான், வாய் சாப்பிடறதுக்கு தான். ஆனா நல்ல விஷயங்கள், சூஸ் த ஹெல்தி ஒன்ஸ். அதுதான் இங்க சொல்றமே தவிர சாப்பிடாத பார்க்காத போகாத வராதன்னு சொல்லல. நல்ல விஷயங்களை பயன்படுத்தி கொள், அளவாக செய், ஹிதம் மித்தம். இது இன்னும் அந்த வாழ்க்கைக்கு வந்து இன்னும் உயிரோட்டம் மிக்கதாக இந்த வாழ்க்கையை செலிப்ரேட்டிங்கா பண்றதுக்கு என்ன செய்யணும்? 100 வருஷம் நான் நல்லா வாழறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்குள்ள வழியை பார்க்கறத விட்டுவிட்டு கண்டதை சாப்பிட்டு கண்டதை பேசி கண்டதை கேட்டு வாழ்க்கையை நாம் சீர்குலைத்துக் கொள்கிறோம் இந்த ஆசையினால. ஒரு நிமிஷம் இந்த ஆசையை பற்றி நாம் நன்றாக ஆராய்ச்சி செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதற்காகவே திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறார். அடுத்த குறள் படிக்கலாம். தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்டவரும். தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்டவரும். இந்த மாதிரி குறள்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. ரொம்ப அழகான வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தமே வேற. தூய்மை என்பது அவாவின்மை. தூய்மைனா என்ன? சாதாரணமா தூய்மைனா சுத்தம், மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதெல்லாம் படிச்சோம் அங்க வந்து. இங்க தூய்மைங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா மாசற்ற முக்தி நிலை. முக்தி, மோக்ஷம், நம்முடைய உண்மையான இயல்பு, அமைதியான ஆனந்தம்னு சொல்றோமே அது. உணர்வு, நான் வந்து எங்கும் நீக்கமர நிறைந்த தூய உணர்வாக இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமே, அதுதான் மாசற்ற முக்தி நிலை. அதற்கு தான் இங்க திருவள்ளுவர் தூய்மையினே பேர் கொடுத்துருக்க. சுத்த சைத்தன்யம் அப்படின்லாம் சொல்லுவோம். சுத்தம்னா என்ன? துன்பம், அந்த மாதிரி எந்த விதம் துன்பமோ அறியாமையோ எந்த விதமான குறைபாடுகளோ இல்லாத நிறைவே வடிவான, தூய்மையே வடிவானது மெய்ப்பொருள். இந்த உலகத்துல இருக்கிற தூய்மை தூய்மையின்மையெல்லாம் கடந்தது, எப்பொழுதுமே அழுக்கடைய முடியாதது. அதுதான் வந்து மெய்ப்பொருள். அதனாலதான் பூர்ணமதக பூர்ணமிதம்னு சொல்றதுக்கு காரணம் நிறைவே வடிவானது அது. ஆக தூய்மை என்பது அவாவின்மை. இப்ப மாசற்ற முக்தி நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா நம்ம மனசுல கடுகளவு கூட ஆசை இருக்காது.
அதுதான் இண்டிகேஷன். நான் வந்து மோட்சத்துல இருக்கேன், இங்கேயே இப்பொழுதே நான் மோட்சத்தை உணர்கிறேன், முக்தி நிலையை உணர்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு மனசுல துளி கூட ஆசை இல்லை. அதனாலதான் பாருங்க, எந்த அருளாளர்களுக்காவது ஆசை இருக்கா? ஆசைன்னா கடவுள் பேர்ல ஆசை. தாயுமானவரா இருக்கட்டும், மாணிக்க வாசகரா இருக்கட்டும், எல்லாம் கடவுளை பத்தி பாடுறாங்களே தவிர அவங்களோட சொந்த விஷயம் ஏதாவது இருக்காதுல்ல. சொந்த அஜெண்டா எதுவுமே கிடையாது. தூய்மை என்பது அவாவின்மை. ஆசையற்ற நிலைதான் மாசற்ற முக்தி நிலை. மற்று மற்றுன்னு சொன்னா அது வந்து என்னன்னா உள்ளத்தில் நிலைத்திருக்கணும். சும்மா வந்துட்டு போறது இல்ல. எல்லாம் எல்லா நேரமும் ஸ்டெடியா இருக்கு. அந்த ஆசையின்மை அப்படிங்கிறது வந்து மனசுல ஸ்டெடியா இருக்கிறதுக்கு பேரு தான் மாசற்ற முக்தி நிலை. சரி, அந்த ஆசை இல்லாத தன்மை எப்படி வரும்னா வாய்மை வேண்ட வரும். வாய்மைனா நமக்கு தெரியும், சாதாரணமா பொய் பேசாத தன்மைக்கு தான் வாய்மைன்னு பேர் வச்சிருக்கோம். வாய்மைனே ஒரு அதிகாரம் இருக்கு. திருவள்ளுவர் வந்து இல்லறத்தான்லாம் 2 பொய் சொல்லிடுவான், ஆபீஸ்ல 2 சொல்லுவான், வீட்டுல 2 சொல்லுவான் அப்படின்னு சொல்லி துறவியாலதான் பொய் பேசாம இருக்க முடியும்னு முடிவே பண்ணிட்டார் போல இருக்கு. வாய்மையை கொண்டு போய் துறவரவியல்ல போட்டார். நம்மளும் படிச்சோம் அந்த அதிகாரம்லாம். இந்த இடத்துல வாய்மை என்ற சொல்லுக்கு மெய்ப்பொருள் என்று அர்த்தம். வாய்மை இஸ் ஈக்குவல் டு மெய்ப்பொருள். இங்க வந்து பொய் பேசாம இருக்கிறது சத்தியம், அந்த அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல மெய்ப்பொருள் என்றே அர்த்தம். அந்த ஆசையின்மை எப்படி வரும்னா மெய்ப்பொருளை விரும்பி தியானம் செய்வதால் வரும். வாய்மை வேண்ட வரும்னு சொன்னா நீ மெய்ப்பொருளை தியானம் பண்ணுப்பா. மனசுல காலம்பர எழுந்து உட்காந்துட்டு நான் எங்கும் நீக்கமர நிறைந்த எல்லா காலத்திலும் இருக்கின்ற தூய உணர்வு பரம்பொருள் என்று நானே மெய்ப்பொருள் என்பதை உணர்ந்து தியானம் செய்தால் என்ன கிடைக்கும்? அந்த ஆசையின்மையானது வரும். அதாவது ஆசை இல்லாத மெய்ப்பொருளை உணர்ந்தவன் ஆசைகளிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டிருப்பான். அதான் விஷயம் இங்க என்னன்னா, நீ மெய்ப்பொருளை தியானம் செய்து கொண்டே இருந்தாயின்னு சொன்ன அர்த்தம், நான் தான் எங்கேயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கேன், நான் எப்படி ஒரு பொருளுக்கு ஆசைப்பட முடியும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா கான்சிக்வன்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம மெய்ப்பொருளை தியானம் செய்ய ஆசை என்பது தேவையற்றது. ஆசை வரவே வராது. இப்ப நம்ம யாராவது சொல்லுங்க, இப்ப யாராவது நம்ம வந்து பலூனுக்கு ஆசைப்படுவோமா? குழந்தைங்களோட போய் மல்லுக்கு நிப்போமா, எனக்கு அது வேணும், இல்லாட்டி நான் அவ்வளவுதான் ஓன்னு அழுதுருவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா பலூன் விஷயம் நமக்கு ஒரு விஷயமே கிடையாது, சின்ன குழந்தைங்க விஷயம். அதே மாதிரிதான் அந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேர்களுடைய அத்தனை பொருட்களும் உறவுகளும் மனிதர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இது ஒரு விஷயமாவே தோணாது. ஏன்னா மெய்ப்பொருள் நான் இந்த இந்த இண்டிவிஜுவல் கிடையாது, நான் தனிப்பட்ட உயிர் அல்ல, இந்த உடல் கூட்டிற்குள் இருக்கின்ற அகங்காரம் அல்ல நான், இந்த நான் இல்ல, நான் மெய்ப்பொருள். பாரதியார் பாடுகிறார், வானில் திரிகின்ற புள்ளெல்லாம் நான். வானத்துல பறக்கிற பறவையெல்லாம் நான் தாங்கிறார். நான் என்னும் பொய்யை நடத்துவோன் நான். இந்த உடம்புல இருக்கிற இந்த நான், குட்டி நானை நடத்துறது அந்த பெரிய நான், மெய்ப்பொருளாகிய நான். நான் மெய்ப்பொருள் என்பது எனக்கு விளங்கிவிட்டது என்று சொன்னால் நான் எதற்கு ஆசைப்பட போறேன்? ஆசையே இல்லாத அந்த தெய்வீகமான என்ன சொன்னார் அவர் வந்து மாசற்ற முக்தி நிலைன்னு சொன்னாரு. அந்த நிலையில எப்பயும் நிலைத்திருக்கலாம். தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்ட வரும். என்ன அர்த்தம் இந்த குறளுக்கு? தூய்மைன்னு சொன்னா மாசற்ற முக்தி நிலை. அது மாசற்ற முக்தி நிலை என்பது என்னது? ஆசையற்ற நிலை. அந்த ஆசையற்ற நிலை எப்ப வரும்னு கேட்டா எப்படி வரும்? மெய்ப்பொருள். மெய்ப்பொருளுக்கு இங்க என்ன பேரு? வாய்மை. மெய்ப்பொருளை நாம் நன்றாக தியானம் செய்ய மெய்யுணர்ந்தால் மட்டும்தான் நாம் ஆசையை முற்றிலும் துறக்க முடியும், விட முடியும். ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான நுண்மையான கருத்து. நம்ம சாதாரணமா உலகத்துல சொல்லுவோம், மனசுல இந்த ஆசை, கோபம், கர்வம், பொறாமை இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவோம். பொருட்பற்று இதெல்லாம் போகணும். ஆனா உண்மையிலேயே சுவாமிஜி ஒரு விஷயம் சொல்லிக்கொண்டே இருப்பார். இந்த பொறாமையெல்லாம் 100% ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பொறாமையோ ஆசையோ எனி நெகட்டிவ் இமோஷன்ஸ் 100% ஜெயிக்கணும்னு சொன்னா மெய்ப்பொருளை உணர்ந்தால் மட்டும்தான். நானே மெய்ப்பொருள் என்ற அறிவு அதுல நிலைத்திருக்கணும். சும்மா வந்துட்டு போறது, எனக்கு தெரியும் அகாடமிக்கா நான் படிச்சிருக்கேங்கிற விஷயம் இல்ல. அது வந்து என் மயமாக எனக்கு ஆழமான மனசுக்கு அது போயிருக்கணும். சப்கான்சியஸ் மைண்ட்ல நான் என்ற சொல்லுக்கு பொருள் மெய்ப்பொருள். அகம் பிரம்மாஸ்மி, நான் பரம்பொருள், நான் மெய்ப்பொருள், நான் பிறவாதவன், நான் மாறாதவன். அந்த ஞானம் வந்து உறுதியாக இருக்கணும். சிதப்பிரஜன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அறிவில் நிலைத்திருத்தல், மெய் அறிவில் நிலைத்திருத்தல். அந்த நிலையில இருந்தோன்னு சொன்னா அப்ப வந்து ஆசைக்கு அங்க இடமே கிடையாது. ஆசைக்கு மட்டுமல்ல, பொறாமை எந்த இதுவுமே வர முடியாது. ஏன்னா ரெண்டாவதா ஒரு ஆளே இல்லை. இப்போ பயப்படணும்னு சொன்னா கூட எனக்கு வேற ஒண்ணு இருந்தா தானே பயப்பட முடியும். எல்லாமே நான் அப்படின்னு பார்க்க கத்துக்கிட்டோம். மெய்ப்பொருள்னா என்ன? மெய்ப்பொருள் எங்கும்
நீக்கமர நிறைந்ததுன்னு சொல்றோம். எல்லா எனக்கு அடிக்க வர பாம்புக்குள்ளேயும் மெய்ப்பொருள் தான் இருக்கு, கரடிக்குள்ளேயும் மெய்ப்பொருள் தான் இருக்கு. விவகாரத்துல நம்ம வந்து கரடி பக்கத்து போக மாட்டோம், அது ஒரு விஷயம். ஆனா எல்லாத்துக்குள்ளேயும் நான் தானே இருக்கப்ப பயம் எங்க இருந்து வரும்? யாரை பார்த்து நான் பொறாமப்படுறதுக்கு ரெண்டாவது ஆள் எங்க? கோவப்படுறதுக்கு ஆள் எங்க? ஆசைப்படுறதுக்கு பொருள் எங்க? இப்படி தோணி போயிடும். ஆக இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இந்த ஆசை அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு நம்ம வந்து மனசுல ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் அதை வந்து மெய்ப்பொருளை ஆழ்ந்து தியானிக்கவில்லை என்று பொருள். ஆசை வரும் பொழுதே, முதல் ஆசை அப்படி தோன்றும் பொழுதே என்ன பண்ணணும்? கொஞ்சம் கவனமாக, இது தேவையா, இது தேவையில்லையா, நல்ல ஆசையா, உலகத்துக்கு இதனால ஏதாவது நல்லது நடக்க போகிறதா, அது வந்து இது என்ன சொல்றது, உலகத்துல எல்லாருக்கும் நல்ல பொது நலமான ஒரு ஆசையாக இருந்தால் அதுக்குள்ள சூழ்நிலை கடவுள் நமக்கு அமைத்து கொடுத்தால் நன்றாக நம்ம அதுல சேவை பண்ணலாம், உயிரை விட்டுட்டு பாடுபடலாம். கிருஷ்ணரே சொல்கிறாரே, உலகத்துல எல்லாரும் எப்படி ஆசையோட பற்றோட வேலை செய்யறானோ அது மாதிரி நீ பற்றில்லாம அவங்களோட சேர்ந்து வேலை செய்யி சொல்லியிருக்காரு. எல்லாரும் வந்து இன்வால்மெண்டோட வேலை செய்யறதுங்கிறது வேற, அட்டாச்மெண்டோட வேலை செய்யறதுங்க. அட்டாச்மெண்ட்னா என்ன? என்ன எல்லாரும் மதிக்கணும், நான் இப்படிப்பட்ட ஆளாக்கும், இதுக்கு என்ன பலன் வரணும், இவங்கெல்லாம் என் கூட இருக்கணும், ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் அட்டாச்மெண்ட். இன்வால்மெண்ட்னா ஈடுபாடு, முழுமையா இறங்கி செய்யறது. நான் நிறைய துறவிகளை பார்த்திருக்கேன், இல்லறத்துல இருக்கிறவங்களை காட்டிலும் ரொம்ப பொறுப்பா, ரொம்ப அக்கறையா, ரொம்ப பார்த்து பார்த்து ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட செய்வாங்க. அவங்க கூட எல்லாம் நீங்க எங்கேயாவது டிராவல் பண்ணீங்க, எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிட்டோம்னா எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு பார்ப்பாங்க, வந்தாங்களா போனாங்களா எல்லாம் கரெக்டா. இவங்க நம்ம நினைச்சுப்போம் குடும்பத்துல இருக்கிறதுக்குலாம் இவங்களுக்குலாம் கொஞ்சம் பொறுமை இல்லை போல இருக்கு, அதனால தான் துறவி ஆயிட்டாங்க. அது எவ்வளவு தப்புன்னு நினைப்பேன் நான். துறவிகளோட பழக பழகதான் அவங்களாம் ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க. அது காரணம் என்னன்னா இன்வால்மெண்ட் இருக்கு, ஆனா பற்று கிடையாது, அட்டாச்மெண்ட் கிடையாது. நாளைக்கு வேற ஊருக்கு போனாலும் எல்லார்கிட்டயும் அவங்க ஒரே மாதிரியா அன்பு செலுத்துவாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உலகத்துல அத்தனை உயிர்களையும் தன்னை போல அவர்களால் நேசிக்க முடியும். உண்மையான துறவி, ஞானத்தில் நிலைத்திருக்கின்ற துறவியால் எல்லோரையும் தன்னை போன்று நேசிக்க முடியும். உயர்ந்த நிலை. அதுதான் மாசற்ற முக்தி நிலை. அது வரணும்னு சொன்னா ஆசை இருக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் எனக்கு இவங்களை பிடிக்கும் அவங்கள பிடிக்காது அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாம இருந்தாதான் மாசற்ற முக்தி நிலையில இருக்க முடியும். அந்த மாசற்ற முக்தி நிலை வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மெய்ப்பொருளை உணர்ந்து நன்கு தியானிக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். தொடர்ந்து உள்ள கருத்துக்களை அடுத்த வாரம் கற்பதற்கு திருவள்ளுவரும் குருநாதரும் நமக்கு தொடர்ந்து அருள் புரிந்து கொண்டே இருக்கட்டும். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய், குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பனியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி, வேதப் பொருளாய் மிக விளங்கி, தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே, வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.